இன்று நாம் சல்பியூட்டமோல் எனும் மருந்தை டெப்லெட்டாக பயன்படுத்துவது சிறந்ததா அல்லது இன்ஹேலர் மூலம் உறிஞ்சுவது சிறந்ததா என்ற விடயத்தை சற்று விளக்கமாக ஆராய உள்ளோம். இதனால் முதலில் சல்பியூட்டமோல் மருந்தானது நமது உடலில் என்ன செய்கிறது, எவ்வாறு தொழிற்படுகின்றது, என்னென்ன வகையான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது போன்ற கேள்விகளுக்கு விடை தெரிந்து கொண்டால்தான் சல்புட்டமோல் வில்லை சிறந்ததா அல்லது இன்ஹேலர் மெஷின் பயன்படுத்துவது சிறந்ததா என்ற விளக்கம் தெளிவாக புரியும் என நினைக்கின்றேன். சல்புட்டமோல் எனும் மருந்தானது எமது உடலில் தொழிற்பட்டு என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என நோக்கினால், இது நுரையீரலுள்ள சிறிய காற்றுப்பாதைகளின் தசைகளை தளர்த்துவதன் மூலம் காற்று குழாய்கள் இலேசாக திறக்கவும் மார்பின் இறுக்கத்தன்மையை தளர்த்தவும் செய்கிறது. இதன் மூலம் மூச்சு வாங்குதல், இருமல் போன்ற நிலைமைகளை நிவாரணம் அடைய செய்கிறது. இம்மருந்து வென்டலின், எஸ்தலின் போன்ற வர்த்தக பெயர்களிலும் அறியப்படுகின்றது. சல்புட்டமோல் மருந்தை எடுக்கும்போது ஏற்படும் பக்க விளைவுகளாவன தலைவலி, நடுக்கம், ஹார்ட்பீட் அதிகரித்தல் அல்லது குறைதல், சுவையில் மாற்றம், வாய்க்காய்தல், தூக்கமின்மை போன்ற பக்க விளைவுகள் அதிகமானோரில் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே நாம் சல்புட்டமோல் இன்ஹேலர் மூலம் பயன்படுத்துவது சிறந்ததா அல்லது வில்லையாக உள்ளெடுப்பது சிறந்ததா என கட்டாயம் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். இன்ஹேலர் மூலம் நாம் மருந்தை உள்ளெடுக்கும் போது அது நேரடியாக நுரையீரல் வரை செல்கிறது. ஆனால் வில்லையை உள்ளெடுத்து அது இரைப்பையினுள் கரைந்து உறிஞ்சப்பட்டு குருதி சுற்றோட்டத்தினுள் சென்று அதன் பின்னரே நுரையீரல் தசைகளை சென்றடைகின்றது. இதனால் தொழில்படும் நேரத்துடன் நோக்கும்போது இன்ஹேலர் பயன்படுத்துவதால் உடனடியான நிவாரணம் கிடைக்கின்றது. அடுத்து வில்லை மூலம் உள்ளெடுக்கும் மருந்தின் அளவின் மிக குறைவான அளவே இன்ஹேலர் மூலம் உள்ளெடுக்கப்படுகின்றது. அதாவது சல்புட்டமோல் வில்லைகளை மில்லிகிராம் அளவில் உள்ளெடுக்கும் அதே நேரம் இன்ஹேலர்களில் மைக்ரோகிராம் அளவிலேயே உள்ளெடுக்கப்படுகின்றது. இதிலிருந்து இன்ஹேலர் மூலம் ஏற்படும் பக்க விளைவுகள் வில்லைகளிலும் பார்க்க மிக குறைவாகவே உள்ளது தெரிய வருகிறது. எனவே இவ்வாறான பல காரணங்களால் எஸ்மா நோயாளிகளுக்கு சல்புட்டமோல் வில்லையை பயன்படுத்துவதிலும் பார்க்க சல்புட்டமோல் இன்ஹேலர் வகைகளை பயன்படுத்துவது சிறந்த தெரிவு என ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. எனவே மருந்துகளை பயன்படுத்தும் போது மிகச் சிறந்த தெரிவை மேற்கொண்டு அதன் மூலம் ஏற்படும் பக்க விளைவுகளிலிருந்தும் முடிந்தளவு எம்மை பாதுகாத்து கொள்ள முயற்சிப்போம். ஆரோக்கியமான வாழ்வே வளமான வாழ்வு. நன்றி.